விடைபெறுகிறேன். அரசியல் சுற்றுப்பயணம் அதிமுகவை எந்த அளவுல பாதிக்கும்? இதெல்லாம் சொல்லிடுறேன். என்னுடைய உற்ற நண்பர் 2011ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்களால் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் தலைவராக நான் பொறுப்பேற்றவுடன் சென்னையிலே எனக்கு தினமும் மதிய உணவு அளித்த ஒரு நல்ல நண்பர். அந்த வகையில் அவர் தந்தையார் அவர்கள் காலமான செய்தி அறிந்தவுடன் அவரோடு தொலைபேசியிலே பேசியவுடன் நான் கண்டிப்பாக நேரடியாக வருகிறேன் என்று சொல்லி காலையில் சென்னையிலிருந்து வந்துவிட்டு திருப்பி சென்னைக்கு செல்ல இருக்கின்றேன். ஆகவே நம்முடைய சேகர் ரெட்டி என்பவர் பரந்த உள்ளம் கொண்டவர். அவருடைய அப்பாவினுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை முதல்ல வேண்டிக் கொள்கின்றேன். எங்களை பொறுத்தவரை நண்பர்களுக்காக என்னை பொறுத்தவரை என்றுமே அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கு கொள்பவனாக இருப்பவன் நான். ஆகவே அதற்காக நான் வந்தேன். அவரிடத்தில் பேசிவிட்டு இன்றைக்கு காலை இங்கேயே உணவு அருந்த வேண்டும் என்று சொல்லி அன்பு கட்டளையிட்டு அதையும் நாங்களெல்லாம் சாப்பிட்டு விட்டு அவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு சென்னை திரும்புகிறேன். ஓகே சார், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நீங்க 3 லெவல்ல இருக்கு. உங்க பேர்ல நிறைய சண்டை பாக்ஸ் போட்டீங்க. இப்போ என்ன அதை பத்தி? தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மாண்புமிகு அம்மா அவர்களாலே 2011ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. நீங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அன்றைக்கு இருந்த சேனல்களினுடைய எண்ணிக்கை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு மொனாப்பலியாக சேனல்களை நடத்தி வந்த நிலையை மாற்றி சுதந்திரமாக இன்றைக்கி இவ்வளவு மைக் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் மாண்புமிகு அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் அன்றைக்கு முழுமையாக தமிழகம் முழுவதும் யாரெல்லாம் தொலைக்காட்சிகளை துவங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் கொடுத்ததன் விளைவுதான் இன்றைக்கு ஊடகங்கள் பெருகி இருக்கின்றன. நல்ல செய்திகள் இன்றைக்கு வருவதற்கு காரணம் மாண்புமிகு அம்மா அவர்கள். அந்த கேபிள் டிவி நிறுவனம் மிகச்சிறந்த முறையிலே நடைபெற்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லாபகரமாக துறையாக 7 கோடி ரூபாயை நாம் நம்முடைய அரசு கேபிள் டிவி நிறுவனத்தில் இருந்து அரசுக்கு வழங்கினோம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று பார்த்தால் செட்டாப் பாக்ஸுகளை அவர்கள் வாங்கவில்லை. புதிதாக செட்டாப் பாக்ஸுகளை வாங்கி கொடுத்திருந்தால் அந்த நிறுவனம் இன்னும் மென்மேலும் வளர்ந்திருக்கு. ஆகவே என்னுடைய அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்வதெல்லாம் இந்த நிறுவனம் மாண்புமிகு அம்மா அவர்களாலே கஷ்டப்பட்டு துவக்கப்பட்டது. இதற்கு லைசன்ஸ் என்று பார்த்தீர்களானால் அன்றைய வீட்டு வசதி மற்றும் செய்தித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் டெல்லிக்கு செல்கின்ற பொழுது நானும் அவரோடு சென்று இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் டிஜிட்டல் லைசன்ஸ் பெற்ற ஒரே நிறுவனம் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம். அது அரசு நிறுவனம். இந்தியா முழுவதிலே நாம் தான் பெற்றோம். இன்றைக்கு அந்த நிறுவனம் நலிவடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய நிர்வாக சீர்கேடு தான் என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இந்த நிர்வாக சீர்கேட்டை உடனடியாக களைய வேண்டும். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு புதிதாக செட்டாப் பாக்ஸ்களை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். அரசியல் சுற்றுப்பயணம் அதிமுகவை எந்த அளவுல பாதிக்கும்? இதெல்லாம் தலைமை கழகத்தில் இருக்கின்ற முக்கியவர்கள் பேசுகின்ற பேச்சு. நாங்கள் எல்லாம் 2ஆம் கட்டமாக இருப்பவர்கள், நல்ல மாவட்ட செயலாளர் இருக்கின்றோம். ஆகவே இது குறித்தெல்லாம் நான் சொல்லக்கூடாது. சட்டம் ஒழுங்கு பற்றி தான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் தினமும் அறிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். என்ன நடப்பது என்பதை முழுமையாக அறிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு எப்படி சீரழிக்கிறது? ஒட்டுமொத்த தலித் எதிர்ப்பா இருக்குதா இப்ப இருக்கிற சூழ்நிலை? அப்படியெல்லாம் கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் இது குறித்து விரிவாக விளக்கமாக சொல்லி இருக்கின்றார். ஆகவே எங்களை பொறுத்தவரை இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து சமுதாயத்தினுடைய இயக்கம். ஆகவே அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. சார், இவர்கள் எல்லாம் ட்ரெயினுக்கு வர தலைவரே